வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா லோ நெக், இந்த இந்த லோ நெக் ப்ளவுஸை வச்சு, அதாவது க்ளோஸ் நெக்கு, அதாவது பேக்கில் 2 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க கஸ்டமரு. இதை வந்து நம்ம எப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த லோ நெக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் 2.5 இன்ச்சு இருக்கு அகலம். இப்போ நம்ம 2 இன்ச்சு வைக்கும் போது நெக்கு கொஞ்சம் ஷோல்டர் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸு கேட்டாங்கன்னா ஷோல்டர் அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் வந்து 15.5 எடுத்துருக்குறோம். இப்போ அந்த 15.5 வச்சு நம்ம கட் பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ இது நம்ம மெட்டீரியல் வந்து லைனிங் வந்து 1 மீட்டர் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பாட்டம் ஃபோல்டிங், பேக்கு ஃபஸ்ட்டு பேக் கட் பண்ண போகிறோம். இது பாட்டம் ஃபோல்டிங் வந்து 1.25 இன்ச்சு போதும். 1.25 இன்ச்சு வச்சு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவு ப்ளவுஸு இந்த பேக்கு மட்டும் முதல்ல சென்டர் பண்ணிங்க. சென்டர் பண்ணி கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சுட்டு இதுதான் பேக்கோட தையல், இது பேக் லென்த்து. இது வந்து 1 இன்ச்சு டாட்டு, பின்னாடி டாட்டுக்கு 1 இன்ச்சு. இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்கு கரெக்டாக இப்படி வரைஞ்சிட்டு 1/4 இன்ச்சு தையலுக்கு வைக்கணும். அதே மாதிரி இந்த ஆமோல் பாருங்கள், இந்த ஆமோல் ஒரு மார்க்கு இது தையலுக்கு. இப்போ நம்ம இதை கோடு போட்டுக்கலாம். நெக்கு இது வந்து ஆமோல் கோடு. இப்போ வந்து ப்ளவுஸ் உயரம் வந்து பேக்கு, இந்த பேக்கில் நம்ம எடுத்துக்கணும். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். இது 13 இருக்குது. நம்ம இதை 13 மார்க் பண்ணிக்கலாம். 13 தையலுக்கு 1/2 இன்ச் மேலே ஷோல்டருக்கு. இப்போ நம்ம இதை கோடு போட்டுடலாம். இது வந்து தையக்கோடு. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து 15.5 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 7.75. இப்போ இதை நம்ம வந்து 3/4 இன்ச்சு லெஸ் பண்ணால் போதும். இது 2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு குறைச்சி இதை நம்ம ஆம்பூல் கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து பாடி மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் எடுப்போம். இது வந்து ஊக்குப்பட்டி பக்கம். இது கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள். 10 இன்ச்சு இருக்கு ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பேக் இப்படி போடுறோம். இந்த மாதிரி லெவலாக போடுங்க பேக்கு. இந்த கழுத்து இழுக்காமல் போட்டு இப்போ இதை வந்து நம்ம இப்போ 20 இருக்கு. இப்போ 20 ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 10. இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம இது கோடு போட்டலாம். இது தையக்கோடு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா துணி 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆமூல் பார்த்தீங்கன்னா ஆமூல் வந்து அளவு ப்ளவுஸில் செக் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் சைடு இப்போ நம்ம இதை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 8 இருக்குது. அப்போ 8 8 16. இப்போ நம்ம இந்த 8 இங்கே வருதான்னு செக் பண்ணணும். பாருங்க, 8 கரெக்டாக இருக்குது. 16 இது மேல் கோட்டிலேருந்து தான் பார்க்கணும், கீழ் கோட்டு கிடையாது. மேல் கோட்டிலேருந்து தான் பார்க்கணும். அவுட்டர் லைன் இது. நான் சொல்கிறேன் பாருங்கள் விளக்கமாக. இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேல் கோட்டு 8 இன்ச்சு இருக்குது. இது தையலுக்கு விடக்கூடாது. இப்போ நம்ம இங்கே தையல் போகிற இடத்துல தான் இங்கேருந்து தான் பார்க்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 வந்துடுது பாருங்கள். இப்போ போன வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சகோதரி வந்து எனக்கு டவுட் கேட்டிருக்காங்க கமாண்டில், மேலே வந்து கம்மியாக 7.5 தானே வச்சுருக்கீங்க. அப்படி கிடையாது, இது மேல் கோட்டு வரையும் பார்க்கணும்.
நம்ம தைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தையலுக்கு வந்துடும் நண்பர்களே. இப்போ நம்ம நெக்கு பார்ப்போம். இப்போ வந்து அகலம் வந்து 3 இன்ச்சு வைங்க. இப்போ தச்சு முடித்தவுடனே 3.25 வந்துடும். இப்போது பேக் நெக்கு வந்து 2 இன்ச்சு கேட்டுருவாங்க. அதாவது தையலுக்கு விட்டு 2 இன்ச்சு மார்க் பண்ணி அடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஸ்லோப் பண்ணிங்க, ரொம்ப கிராஸ் பண்ண தேவை. அதே மாதிரி டாட் வந்து 4 இன்ச்சு லென்த்தில் நம்ம இதை சென்டர் பண்ணிடலாம். இது அளவு ப்ளவுஸ்ன்றதுனால மிடில் செஸ்ட்லாம் பார்க்க தேவை. அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது நம்ம பண்ணிடுறோம். இப்போது மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள். இப்போ இந்த துணியை நம்ம அப்படியே திருப்பி போடுறோம். அப்படியே திருப்பி போட்டு இப்படி பண்ணிவிடுங்க, திருப்பிங்க. நம்ம இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச்சு, இந்த 3/4 இன்ச்சுக்கு துணியை விட்டு ஒரு லைன் போட்டுங்க. இப்போ நம்ம இதை பேக் போட்டு இது ரொம்ப வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு மார்க்கு, அதே மாதிரி நெக்கில் ஒரு மார்க்கு. இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம். இப்போ பேக் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து தையக்கூடு. இப்போ ப்ளவுஸு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே நெக்கு தான் கேட்டிருக்காங்க கஸ்டமர். இப்போ பார்த்துங்க, ஃப்ரண்ட் நெக்கு அதே தான், எவ்வளோ இருக்குது மார்க்கு தையலுக்கு. இப்போ இது வந்து பட்டி ஜாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இங்கே வைக்கிறோம். இது தையலுக்கு, டாட்டுக்கு அரைச்சு. இப்போது இந்த மிடில் பாயிண்ட் பாருங்கள், இந்த மிடில் டாட்டு இந்த தையலுக்கு விட்டு இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். ப்ளவுஸில் ஜாயிண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம கரெக்டாக இங்கே இதில் வச்சு மார்க் பண்ணுறோம். இப்போது இந்த பட்டிக்கும் டாட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்கள். இதை நம்ம அப்படியே கரெக்டாக இப்படி ஒரு மார்க்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த டாட் லென்த் பாருங்கள். இந்த டாட் லென்த் அப்படியே வச்சு ஒரு மார்க்கு தையலுக்கு. இப்போ இந்த பட்டிக்கும் இந்த இது இருக்கு பாருங்க, இந்த கேப் வந்து இந்த இடத்துல வைக்கணும். இப்போ டாட்டோட அகலம், இப்போ நம்ம இதை கோடு போட்டுடலாம். இந்த டாட்டோட அகலம் பாருங்க, இது பெருசா இருக்கு, அதே மாதிரி வந்துடும். இந்த இடத்துல நம்ம இது எவ்வளோ இருக்கு, 2 இன்ச்சு இருக்கு, அதே 2 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிடலாம். இந்த டாட்டோட லென்த்து 3.5 ஒரு புள்ளி இருக்கு, அதே 3.5 புள்ளிங்க ஒரு மார்க், 3.5 ஒரு புள்ளி. இப்போ இங்கே நெக்கு வரைஞ்சிடுறேன். இந்த இடுப்பு பார்த்தீங்கன்னா, இடுப்பு பாருங்கள், இடுப்பு ஜாயிண்ட்டு, இந்த டாட்டு, இந்த இடுப்பு கரெக்டான இடத்துல சைடில் இப்படி வச்சுருங்க. சைடில் வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுருவோம். இது தையக்கூடு. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி வச்சு நம்ம கோடு போட்டுடலாம். இப்போ நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இந்த சைடு வருவாங்க. இந்த சைடு இப்படி வச்சு 3 இன்ச்சு வச்சுங்க. 3 இன்ச்சு வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம டாட்டு இந்த பாயிண்ட்லேருந்து 6 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப்பு. இது எல்லா வீடியோலும் ஒரே ஃபார்முலா தான் சொல்லிப்பேன். இந்த இடத்துல 1.5 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச்சு மேலே கீழே 1/2 இன்ச்சு. இப்போ நண்பர்களே ஃப்ரண்ட்டு போட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. கவர் தட்டு விட்டுறது பாருங்க. இந்த கவர் தட்டு இந்த இடத்துல இந்த டாட்டாண்டை வந்து இப்படி கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கீழே இறக்கி கட் பண்ணுங்க. இப்போ இதை நம்ம டாட்டு பிடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு வந்துடும். இது நம்ம நேராக வெட்டிட்டோம்னா எல் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அது பாருங்க, இந்த மெட்டீரியலை இப்படி திருப்பிடுங்க. இப்போ பாட்டம் ஃபோல்டிங் 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம ஸ்லீவை மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு. இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் இது தையலுக்கு. இந்த இடத்துல இதை கரெக்டாக வைங்க, வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த கோடு போட்டுருவோம். இப்போ நம்ம இதை பேக் வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டு இது கரெக்டாக இருக்குங்க பாருங்க. இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம கோடு போட்டுக்கலாம். இது தைய கோடு. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு வெட்ட எக்ஸ்ட்ரா துணி வர்றது பாருங்க. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ஈவனாக விடணும். அப்போ தான் தைக்கும் போது லெவலாக வரும். இப்போ இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவை. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு கவர் தட்டு. நண்பர்களே ஸ்லீவ் போட்டாச்சு, மார்க்கிங். இப்போ நான் அது கட் பண்ணிடுறேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. நம்ம கவர் தட்டு ஃப்ரண்ட்ல கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடுறேன். நண்பர்களே ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பட்டி. இந்த பட்டி வெட்டுறது பாருங்க. இது ஃப்ரண்ட் சைடு ஊக் பட்டி சைடு. இது தையலுக்கு மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு. இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா, இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி கட் பண்ண பாருங்க, மார்க் பண்ணிட்டேன். இது தையலுக்கு. இது வந்து இங்கே தையலுக்கு வெட்டி இந்த பட்டி அளவு எவ்வளோ இருக்கு இதை மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வச்சு நம்ம பட்டி வெட்டலாம் பாருங்க. இந்த டாட் உட்கார்ற இடம் கரெக்டாக போட்டாச்சு. இது இப்படி வச்சுடுங்க. இப்போ இந்த இடத்துல பேக் வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க 3/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு 3/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் பாருங்க 3/4 இன்ச்சு விட்டு இருக்கிறேன் தையலுக்கு. இப்போ நம்ம இது கோடு போட்டுடலாம். இது எக்ஸ்ட்ரா துணி. ஏன்னா பட்டி கட் பண்ணி எடுத்துறேன். நண்பர்களே இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணி ஆச்சு. இப்போ பாருங்க, இந்த பட்டி வெட்டும் போது நிறைய பேர் வந்து 3/4 இன்ச்சு இங்கே எதுக்கு விடுறேன்னு கேட்குறீங்க. இதை பாருங்க, இது தையலுக்கு. இந்த பட்டி பேக்கு வச்சிட்டேன். இப்போ இது ஃப்ரண்ட்டு வச்சிட்டேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பாட்டம்.
பேக்கு, ஃப்ரண்ட்டு, பாட்டம். இப்போ இது தையலுக்கு. இப்போ பாருங்க, அது தையலுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. இப்போ இதுதான் வந்து சைடில் நான் பட்டி வெட்டும் போது இதுக்கு சேர்த்து தான் நான் 3/4 இன்ச்சு இந்த பட்டியிலே நான் இணைச்சிருவேன். நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, இந்த இடத்துல எதுக்கு சார் 3/4 இன்ச்சு வைக்கிறீங்க? இதுக்கு தான். இப்போ பாருங்க, நான் மறுபடியும் வச்சு காட்டுறேன். பாருங்க, இது தையலுக்கு. தெரியுதா? இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.